டியர் என்சிசி கேடர்ஸ், நாம் இன்றைக்கி பார்டர் அண்ட் கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் இங்கிலீஷில் ரீட் பண்ணி அதுக்குரிய தமிழ் அர்த்தம் சொல்லி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் கோஸ்டல் லைன் லென்த் ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கோஸ்டல் லைன் அப்படின்னா கடற்கரை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளோட இந்தியாவோட கடற்கரையோட நீளம் எவ்வளவோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கிலோமீட்டரில் இருக்கும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 7517 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் கோஸ்டல் லைன் இன் இந்தியா? இந்தியாவில் உள்ள சிறிய கடற்கரை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கோவாவில் இருக்குது. சரியா? இதே சிறிய கடற்கரை இந்தியாவில். இப்போ சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன் ஸ்டேட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் உள்ள நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்படின்னா குஜராத்து. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1600 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரன்ஸ் த்ரோ த டஸ் டிசர்ட். டிசர்ட்ஸ் அப்படின்னா பாலைவனம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு எந்த பாலைவனத்து வழியாக செல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த பாலைவனத்து வழியாக போகுது அப்படின்னா தார் பாலைவனம் வழியாக போகுது. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்தியா ஃபாட் அகென்ஸ்ட் பாகிஸ்தான் இன் 1971 ஃபார் த லிபரேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தானோட சண்டை 1971 எந்த நாடோட விடுதலைக்காண்டி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாடோட விடுதலைக்காண்டி நடந்தது அப்படின்னா பங்களாதேஷோட விடுதலைக்காண்டி நடந்தது. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் பார்டர் தட் இந்தியா ஷேர்ஸ் வித் சைனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா சீனாவோட எல்லை கோட்டோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 3488 கிலோமீட்டர். அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சீதே கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்டல் லைன் ஆஃப் த வேர்ல்டு? இது என்ன அப்படின்னா உலகத்தில் உள்ள மொத்த கடற்கரையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 35,06,000 கிலோமீட்டர். அப்போ ஏதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். குஜராத் இஸ் த ஸ்டேட் விச் ஹாஸ் த லாங்கஸ்ட் கோஸ்டல் லைன். அதாவது குஜராத்தில் உள்ள நீண்ட கடற்கரையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1600 கிலோமீட்டர். அப்போ பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர் வித் இந்தியா? கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடு நம்மளோட இந்தியாவோட நீண்ட தரைவழி எல்லைக்கோடை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நாடு அப்படின்னா பங்களாதேஷ். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 4096 கிலோமீட்டர் கொண்டுள்ளது. இதே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செப்பரேட்ஸ் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா? இந்தியா மற்றும் சீனாவோட இந்தியா மற்றும் இலங்கையோட இலங்கை எது பிரிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது பிரிக்குது அப்படின்னா பாக் சலசந்தி அப்படிங்கிறத பிரிக்குது. அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 10 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். 11. அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் கண்ட்ரி ஷேர்ஸ் எ லேண்ட் பார்டர் வித் இந்தியா த்ரூ த சிலிகுரி
காரிடர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 11, நமது நாட்டோட தரைவழி எல்லைக்கோடு சிலிகுரி தாழ்வாரத்தையும் கீழ்கண்ட நாடுகளின் எந்த நாட்டோட வந்து இணைக்கும்படி வந்து செல்லுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சிலிகுரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. அந்த சிலிகுரி காரிடர் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்ன இருக்குது, என்ன அப்படின்னா வந்து சிக்கன் நெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து சிலிகுரி காரிடர் அந்த இதுவும் வந்து சிலிகுரி தாழ்வாரம் அது வந்து எந்த நாட்டு வழியாக வந்து செல்லுது, நமது நாடோட எல்லைக்கோட வந்து இணைக்கிறபடியாக வந்து எந்த நாடு வந்து செல்லுது அப்படின்னா பூடான் நாடு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 12வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஷேர்ஸ் எ ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர் வித் இந்தியா? கீழ்கண்ட நாட்டில் எந்த நாட்டோட நில எல்லை கோடு நம்ம இந்திய எல்லையோட குறுகிய நில எல்லை கொண்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான். லேண்ட் பார்டர் அப்படிங்கிறது வந்து நில எல்லையோட பங்களிப்பு. குறுகியமாக வந்து இருக்கிற வந்து இந்தியாவோட வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்கானிஸ்தான். இப்போ அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் பி. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா வந்து 106 கிலோமீட்டரு. அதுக்கடுத்து 13வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் ராட்க்ளிஃபி லைன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ராட்க்ளிஃபி லைன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து ராட்க்ளிஃபி லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை வந்து பிரிக்கிற எல்லைக்கோடு வந்து ஆகும். இது வந்து எப்போ வந்து பிரித்தாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 17 வந்து பிரித்தாங்க. யார் வந்து பிரித்தாங்க அப்படின்னா ஜான் ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் வந்து பிரித்தார். சரியா? என்ன அப்படின்னா வந்து ராட்க்ளிஃப் லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இண்டோ பாகிஸ்தான் லைன். அப்போ ஏன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 14வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர் ஷேர்ஸ் வித் சைனா? ஜம்மு காஷ்மீர் சீனா இதோட எல்லைக்கோட்டோட நீளம் வந்து எவ்வளோ? அதாவது வந்து ஜம்மு காஷ்மீரும் சீனாவும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லைக்கோடு வந்து இருக்குது. அதோட கிலோமீட்டரோட வந்து நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1597 கிலோமீட்டர். அதுக்கடுத்து வந்து 15வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். வாட் இஸ் த லென்த் ஆஃப் பார்டர் ஆஃப் உத்தரகாண்ட் ஷேர்ஸ் வித் சைனா? அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் சீனா வந்து எல்லைக்கோட்டில் வந்து எத்தனை நீளம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 345 கிலோமீட்டர். அப்போ நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 16வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் த லாங்கஸ்ட் பார்டர் வித் சைனா? கீழ்கண்ட மாநிலங்களில் எந்த மாநிலத்தோட எல்லைக்கோடு நீண்ட எல்லைக்கோடாக சீனாவோட வந்து பங்களிப்பு வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா ஜம்மு அண்டு காஷ்மீர். கிலோமீட்டர் வந்து எத்தனை அப்படின்னா 1597 கிலோமீட்டர். அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 17வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டோ பாகிஸ்தான் வார் இன் 1965? இந்தோ பாகிஸ்தான் வார் 1965 வந்து நடக்கிறப்ப நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார் வந்து இருந்தது அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி வந்து இருந்தார். அப்போ ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 18வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஸ்டல் பிளைன் இஸ் ஃபார்ம்டு பை த ஆலுவயல் டெபாசிட்ஸ் ஆஃப் த சபர்மதி, மஹி அண்டு நியூமரஸ் டைனி ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து ஆலுவியால் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து வண்டல் மண். சரியா? ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வந்து நீரோடையை வந்து மீன் பண்ணும். இதுக்கு வந்து அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா சபர்மதி மற்றும் மஹி மற்றும் நிறைய நீரோடைகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிந்த கடலோரம் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கீழே வந்து நிறைய இது வந்து கொடுத்துருக்காங்க. குஜராத்து, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளானு, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளானு. இது வந்து எதுவுமே வந்து கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நோன் ஆஃப் த எபோ அப்படிங்கிறது வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 19வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். Which of the following coastal plain is located between சகாத்ரி அண்டு அரேபியன் சி? அதாவது வந்து என்ன அப்படின்னா சகாத்ரி அண்ட் அரேபியன் சி கடல் பிரதேசத்தில் அமைந்துள்ள கடற்கரை சமவெளி வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வெஸ்ட்டு கோஸ்டல் பிளைன், அதாவது வந்து மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது தான் வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 20வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த மோஸ்ட் ஃபேமஸ் மரீனா பீச்
இஸ் லொக்கேட்டட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஸ்டல் பிளைன். மெரினா கடற்கரை வந்து எந்த கடற்கரை சமவெளியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கரெக்டான ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 21வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிக்கஸ்ட் ஐஸ்லாண்ட் இந்த அந்தமான் குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அந்தமான் குரூப் தீவுகள்லையே எந்த தீவு வந்து ரொம்ப வந்து பெருசானது அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா மிடில் அந்தமான் அப்படிங்கிறது. அப்போ டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 22வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இன் இந்தியா ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஷேர்ஸ் வித் அ கோஸ்டல் லைன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து எத்தனை கடற்கரை வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எத்தனை கடற்கரை கொண்ட மாநிலங்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னா 9 மாநிலங்கள். அதுக்கடுத்து 23வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். த நேம் ஆஃப் த கோஸ்டல் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஆந்திர பிரதேஷ் ஈஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 23வது கொஸ்டின் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தோட கோஸ்டோட பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கோரமண்டல் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர். அப்போ பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 24வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேப் குமரின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. குமரிமுனை என அழைக்கப்படுவது வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்னியாகுமரி. அப்போ பி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 25வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஹவு மெனி கோஸ்டல் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் கடற்கரையோரமாக வந்து இருக்கிறது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 4 வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 26வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கோஸ்டல் லைன் ஆஃப் இந்தியா ஈஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது வந்து இந்தியாவோட கடற்கரையோட நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 7517 கிலோமீட்டர். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 27வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோர்ஸ் த மீன் சீ லெவல் ஆஃப் இந்தியா இஸ் மெஷர்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கீழ்கண்ட ஊரில் மீன் சீ லெவல் வந்து எந்த இதில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. மீன் சீ லெவல் அது வந்து எங்கே வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கே வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா சென்னையில் வந்து மெஷர் பண்ணாங்க. அப்போ ஏன் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து 28வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். டியூரிங் ஏன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ஜாகிரஃபி த டேர்ம் ரத்னகாரா டினோட்டட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 28வது கொஸ்டின் பண்டைக்கால வரலாற்று புவியியலில் ரத்னகாரா என குறிக்கப்படுவது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா இந்திய பெருங்கடல். அப்போ டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், த இந்தியன் ஓசன். அதுக்கடுத்து வந்து 29வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோர்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் கிருஷ்ணா டெல்டா அண்டு கேப் கொமரைன். கிருஷ்ணா டெல்டா அண்டு கேப் கொமரைன் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள அமைஞ்ச கடற்கரை வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது அப்படின்னா கோரமண்டல். இப்போ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் கோஸ்டல் எரோசன் இஸ் காசியூட் பை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எரோசன் அப்படிங்கிறது வந்து அரிப்பு, கடற்கரை அரிப்பு வந்து மெயினாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து எதன் மூலியமாக வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எது மூலியமாக வந்து ஏற்படுது அப்படின்னா வேவ்ஸ் மூலியமாக வந்து ஏற்படுது. வேவ்ஸ் அப்படின்னா வந்து அலைகள். அப்போ ஏன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம இன்றைக்கி பார்டர் அண்டு கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 30 MCQ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தமிழில் வந்து சொல்லியிருக்கனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.